ஹே ஹலோ காய்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு யம்மியான ரெசிபி மசாலா பூரி. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ரெண்டு ஆனியனு, அதுக்கப்புறம் 2 தக்காளி, இதை ரெண்டுத்தையும் நல்லா கட் பண்ணி போட்டுக்கணும். அதுக்கப்புறம் 4 to 5 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு புதினா, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி போட்டு கிரைண்ட் பண்ணி எடுத்தாச்சு. இது இப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணலாம். இப்போது நான் ஒரு பவுல் அளவு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதுலேயே ஹாஃப் அளவு ரவா எடுத்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். லைட்டாக அப்படியே பிசைஞ்சு விட்டுட்டு மீதி கொஞ்சம் இருக்க ரவாவும் போட்டுக்கோங்க. ரவா வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும், அதுக்காக போடுறேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் சால்ட் போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சு விட்டுக்கிறேன். ஸோ இப்போ லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சதுக்கப்புறமா தண்ணி ஊற்றி நல்லா எப்பயும் போல் நம்ம மாவு பிசைகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்க வேண்டியதான். இப்போ பார்த்திங்கன்னா மாவு போல் பிசைஞ்சாச்சு. இதில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சமாக ஆயில் ஊற்றி ஒரு 15 to 30 மினிட்ஸ் வந்து அப்படியே ஊற விடுறோம். இப்போ பார்த்திங்கன்னா நான் 4 உருளைக்கிழங்கு அப்புறமா பட்டாணியை வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ அந்த உருளைக்கிழங்கையும் பட்டாணியும் நல்லா மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கை மசிச்சாச்சு. அடுத்து பட்டாணியை போட்டு ரெண்டுத்தையும் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கிரேவி ரெடி பண்ண போகிறோம். ஒரு வாணலில் எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா, புதினா, கொத்தமல்லி, காஞ்ச மிளகா, வெங்காயம், தக்காளி, அதை அரைச்சதை அந்த ஆயிலில் ஆட் பண்ணி கொஞ்சம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி ஆட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இப்போது இதில் 1.5 ஸ்பூன் சில்லி பவுடர், அப்புறம் 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, அதுக்கப்புறமா கொரியாண்டர் வந்து ஒரு ஸ்பூன் இல்லைன்னா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறமா வந்து சாட் மசாலாவுக்கு பதிலாக நான் பிரியாணி மசாலா தான் ஆட் பண்ணேன், அது ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன். அதுக்கப்புறமா சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணி நல்லா நான் இப்போ அதை மிக்ஸ் பண்ணிக்கிறேன். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம மசிச்சு வச்சுருந்தோம் இல்லைங்களா உருளைக்கிழங்கு, அதுக்கப்புறம் பட்டாணி, அதை நம்ம வந்து இதில் ஆட் பண்ணி கலந்து விட்டுக்க போகிறோம். உருளைக்கிழங்கு பட்டாணியை ஆட் பண்ணி கலந்துக்கலாம். நல்லா அதை நம்ம கொஞ்சம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அப்படியே அதை பெரிய தீயிலே வச்சு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா அதை நம்ம கொதிக்க விட போகிறோம். அப்போ தான் கிரேவி கொஞ்சம் திக்காக வரும். அது கொதிக்கிற அந்த டைமில் நம்ம இங்கே மாவை திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ இந்த 1/2 hour ஊறிடுச்சு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்பயும் போல் நார்மலாக சப்பாத்தியை திரட்டுற மாதிரியே திரட்டிட்டு ரொம்ப நல்லா ஒரு மெலிசான கன்சிஸ்டன்சி வரணும். அப்போது தான் வந்து பூரி நல்லா புஃப்னு வரும். ஸோ இப்போ நல்லா அதை திரட்டிக்கலாம். திரட்டினதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த சர்க்கிள் ஷேப்க்கு ஏதாச்சும் ஒரு டப்பாவோட மூடியோ இல்லை டம்ளரோட மூடியோ அதை வச்சு நம்ம வந்து ஷேப் வந்து கொண்டு வந்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஷேப் வந்து கரெக்டாக வந்துருச்சு. ஸோ மீதி இருக்க மாவை வந்து எடுத்துகிட்டு அதை அகைன் நம்ம திரட்டி இதே மாதிரி ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். ரொம்ப யம்மியான ரெசிபி. ஸோ ஃபஸ்ட் டைம் நானே ட்ரை பண்ணுறேன், பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. பார்த்திங்கன்னா திரட்டி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திரட்டி எடுத்தாச்சு. இந்த பக்கம் குழம்பு அந்த கிரேவி நல்லா கொதிச்சிச்சு. ஸோ நான் ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சது எல்லாத்தையும் எடுத்து ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இப்போ ஆயில் ஊற்றி ஆயில் கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம திரட்டி வச்சது எல்லாத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணி நம்ம எடுத்து வச்சுக்கணும். ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிட்டோம். இப்போது இதோட நான் வந்து ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா நான் கார்ன்ஃப்ளேக்ஸ் வந்து கடையில் வாங்கி வச்சுருக்கேன். அப்புறம் கொத்தமல்லியை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். அப்புறமா மல்லாட்டை, அதுக்கப்புறம் கிரேவி இருக்குது. இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். பாருங்கள் எவ்வளோ முறுமுறுன்னு வந்திருக்கு அந்த பூரி. ஸோ இப்போ எல்லா பூரியையும் கொஞ்சம் பூரி எல்லாத்தையும் உடச்சி போட்டுக்கிறேன். உடச்சி போட்டதுக்கப்புறமா தேவையான அளவு ஆனியன் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறமா கொத்தமல்லி,
அப்புறமா அந்த கார்ன்ஃப்ளேக்ஸ், அப்புறமா அந்த மல்லாட்டை ஆட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே அந்த கிரேவியை அடியிலேருந்து கலக்கி பட்டாணி உருளைக்கிழங்கோட நம்ம அந்த கிரேவி அதில் ஊற்ற போகிறோம். பார்த்திங்கன்னா கிரேவி ஊற்றியாச்சு. ஸோ மேலே அகெயின் கார்ன்ஃப்ளேக்ஸ் வச்சு ஆனியன் வச்சு அதே கொத்தமல்லியை திருப்பியும் நம்ம வச்சுட்டு சர்வ் பண்ண போகிறோம். இதே மாதிரி யம்மியான ரெசிபி இந்த மழை டைமில் சாப்பிட்றப்போப்பா செம்மையாக இருக்குங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.